பொதுவா சீரியல் கில்லர்னாவே பெண்களை தான் அதிகமா கொலை பண்ணுவாங்க. ஆனா இந்த சீரியல் கில்லர் ஆண்களையா பார்த்து செலக்ட் பண்ணி அவங்கள துண்டு துண்டா வெட்டி குப்பை கவர்ல போட்டு அத குப்பை தொட்டில போட்டுருவாரு. சோ இந்த மாதிரி கொலைய பண்றது யாரு அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது கிரைம் ரோல். ஞாபகமா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ ஒரு நார்மலான ஒரு நாள் குப்பையெல்லாம் கிளீன் பண்ற ஒருத்தர் ஒரு குப்பை தொட்டிக்குள்ள இருந்து கவரை எடுக்கிறாரு. அவரால் தூக்கவே முடியல, ஏன்னா அது ரொம்ப வெயிட்டா இருக்கு. அப்படி என்னடா உள்ள இருக்கும்னு பார்த்தா ஒரு மனுஷனுடைய தலை மட்டும் கிடையாது, கை கால்னு எல்லாமே துண்டு துண்டா இருக்கு. சோ உடனே ஒரு போலீஸ்க்கு கால் பண்ண போலீஸ் வந்து விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க. சோ இறந்து போன அந்த உடம்பு இருக்கிற குப்பை தொட்டிய நல்லா தேடி பார்க்கும்போது தான் ரப்பர் கிளவுஸ், அறுக்கிற ஒரு பொருள், அப்புறம் ரத்தமான பெட்ஷீட் இப்படின்னு நிறைய பொருட்களும் அதுல இருக்கு. அதோட கில்லர் வந்து அவர் கொலை பண்ண பர்சன் யாருன்னு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இறந்து போனவருடைய பர்ஸையும் போட்டு வச்சிருக்காரு. அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் படி பார்க்கும்போது இவர் தான் கொலை பண்ணப்பட்டவர், ரொம்பவே வயசான ஒரு ஆளு. சோ எது என்னவோ கொலைகாரனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கறாங்க. ஒண்ணுமே கிடைக்கவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு கொலைகாரரு பக்காவா எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அவருடைய கைரேகையெல்லாம் அழிச்சிட்டாரு. சோ எவிடன்ஸே இல்லாம ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா ஒரு வருஷம் கழிச்சு அகைன் ஒரு கொலை நடக்குது. அதே மாதிரி குப்பை தொட்டிக்குள்ள துண்டு துண்டா வெட்டப்பட்ட ஒரு நபர். சோ அதே சீரியல் கில்லர் தான் கொலை பண்ணிருக்காரு. அதோட போலீஸ்க்கு ஒரு டவுட் வருது. உடம்பு வெட்டினதை வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பா சீரியல் கில்லர் வந்து சர்ஜரி தெரிஞ்ச ஒரு ஆளா இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. சோ இந்த சீரியல் கில்லர்னால இப்ப இவங்க 2 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து 2 மாசம் கழிச்சு அகைன் அந்த சீரியல் கில்லர் இன்னொரு பர்சனை கொலை பண்ணி குப்பை தொட்டி டப்பாக்குள்ள போட்டு வச்சிருக்காரு. சோ எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம அந்த சீரியல் கில்லர் வேலை பார்த்திருக்காரு. டெட் பாடியை கட்டி வச்ச கவர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதுலயும் எந்த ஃபிங்கர் பிரிண்டையும் கண்டுபிடிக்க முடியல. இறந்து போனவங்கள ஒருத்தர் வந்து கடைசியா பார்ல இருந்திருக்காராம். அப்ப அவரு கூட யாரோ ஒருத்தங்க பேசியிருக்காங்க. இத பார் டெண்டர் பார்த்திருக்காங்க. சோ அவங்க சொன்னதை வச்சு கொலைகாரன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி டிராயிங்க வரையறாங்க. அத போஸ்டரா ஒட்டவும் செய்யறாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த சீரியல் கில்லர் எந்த கொலையும் பண்ணவே இல்ல. அப்படியே 8 வருஷங்கள் போகுது. ஃபிங்கர் பிரிண்ட்ல ஒரு புது டெக்னாலஜியையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ இந்த பாடிஸ்லாம் இருந்த கவர்ல வந்து ஃபிங்கர் பிரிண்டே இல்லல. இந்த புது டெக்னாலஜி மூலமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அந்த கவர்ஸ ஒரு சேம்பர்ல வச்சு கோல்ட வந்து பயங்கரமா சூடாக்கி அதை ஆவியா மாத்துறாங்க. அது அந்த கவர்ல இருக்கிற சின்ன சின்ன இடங்கள்ல கூட பட்டுடுது. ஆனா என்ன மனுஷ கண்ணுக்கு தெரியாது. சோ அதுக்காக அகைன் ஜிங்க வந்து ஆவியா மாத்துவாங்க. அந்த கோல்டு மேலேயே இந்த ஜிங்க் படியறதுனால அந்த கவர்ல கருப்பு கலர்ல ஒரு லேயர் உருவாகும். சோ இப்போ அந்த கவரை பார்க்கும்பொழுது அதுல ஒரு கைரேகை தெரியுது. சோ அவ்வளவுதான், உடனே டேட்டாபேஸ்ல போட்டு தேடுறாங்க. மேட்சிங் கிடைக்குது. அது யாருன்னா ரிச்சர்ட்ன்ற இவர் தான். ஒரு ஹாஸ்பிடல்ல சர்ஜிக்கல் அசிஸ்டன்டாய் ஒரு ஒர்க் பண்ணிருக்காரு. சோ இவர் வந்து ஒரு சைக்கோ. ஒரு பாருக்கு போவாரு, ஒரு பர்சனை சூஸ் பண்ணுவாரு, பேச்ச போட்டு வீட்டுக்கு வர வச்சு அவங்கள கொலை பண்ணி துண்டு துண்டா வெட்டி குப்பை தொட்டிக்குள்ள போட்டிருக்காரு. ஆனா இப்ப போலீஸ் கிட்ட மாட்டி வாழ்க்கை முழுக்க அவரு ஜெயில தான் இருக்காரு.